வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் 2024 தமிழ்நாட்டில் இருக்க 39 தொகுதிகளில் 39வது தொகுதியாக இருக்கிற கன்னியாகுமரி தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் அப்படின்னு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. கன்னியாகுமரி தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கையை பார்த்தோன்னா, ஆண் வாக்காளர்கள் 7,72,623 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,74,619 பேரும், திருநங்கை வாக்காளர்கள் 136 பேரும் இருக்காங்க. கன்னியாகுமரி தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 15,47,378 பேர். அடுத்ததாக கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம். இந்த தொகுதியில் மொத்தமாக 22 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. இதில் 9 வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள 13 வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் போட்டியிடுறாங்க. இதில் பிரதானமாக இருக்கிற 4 கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம். முதலாவதா ஏஐடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த பசலியான் நசரேத் அவர்கள் இரட்டை இணை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக மரியா ஜெனிஃபர் அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாஜகவை சார்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. இந்தியா கூட்டணி வேட்பாளராக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஜய் வசந்த் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. இந்த 4 வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். முதலாவதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற பசலியான் நசரேத் அவர்கள். இவர் நாகர்கோவிலில் இருக்க கீழராமன் புதூரில் வசித்தார். இவர் தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு லாரி மற்றும் ஜேசிபி வாடகையிலேருந்து வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காரு. அடுத்ததா நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற திருமதி மரியா ஜெனிஃபர் கிளாரா மைக்கேல் அவர்கள். இவங்க கன்னியாகுமரியில் இருக்கிற சுவாமிநாதபுரமில் வசித்து வராங்க. இவங்க சமூக சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. சேமிப்பு வைப்பு நிதியிலேருந்து இவங்களுக்கு வருமானம் வருது. இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோன்னா இளங்கலை கணினி பொறியியல் படிச்சிருக்காங்க மற்றும் முதுகலை வணிக மேலாண்மை படிச்சிருக்காங்க. அடுத்ததா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவர் கன்னியாகுமரியில் இருக்க நாகர்கோயிலில் வசித்து வராரு. இவர் ஒரு வழக்கறிஞர். வழக்காடுதல் மூலமாக தான் இவருக்கு வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஏ மற்றும் பிஎல் முடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லை, இவரோட முன்னாள் எம்பியும் கூட. கடைசியாக இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட விஜய் வசந்த் அவர்கள். இவர் கன்னியாகுமரியில் இருக்க அகத்தீஸ்வரம் அப்படின்ற இடத்துல வசித்து வர்றாரு. இவர் தொழில் மற்றும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் முதலீட்டிலேருந்தும் இவர் வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிகாம், எம்ஏ மற்றும் பிஜி டிப்ளமோ முடிச்சிருக்காரு. இந்த 4 கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களையும் பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற ஜி விஜயன் அவர்கள், தக்கம் கட்சி சார்பாக போட்டியிடுற எம் கீதா அவர்கள், சாமானிய மக்கள் நல கட்சி சார்பாக போட்டியிடுற என் சரவணன் அவர்கள், புன்னகை தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுற டாக்டர் ராம் மனோகர் அவர்கள், பகுஜன் திராவிட கட்சி சார்பாக போட்டியிடுற ராஜன் சிங் அவர்கள். கட்சி சார்பாக மட்டும் இல்லாமல் 13 சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. அவங்களோட பெயர்கள் இதோ. இந்த வீடியோட கடைசி பகுதியாக நாம் கன்னியாகுமரி தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட், அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் 52% வாக்குகள் பெற்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முதலிடத்தில் வெற்றி பெற்றிருக்கு. 39% வாக்குகளோட பாஜக 2வது இடத்துலையும், 5% வாக்குகளோட நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. 2014 தேர்தலில் 59% வாக்குகள் பெற்று பாஜக வெற்றி பெற்றிருக்கு. 35% வாக்குகளோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 2வது இடத்துலையும், 1.6% வாக்குகளோட அதிமுக 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. 2009 தேர்தல் பொறுத்த வரைக்கும் 37% வாக்குகள் பெற்று திமுக முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 24% வாக்குகளோட பாஜக 2வது இடத்துலையும், 17% வாக்குகளோட சிபிஐ 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. இது வரைக்கும் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம். நீங்கள் கன்னியாகுமரி தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணலன்னா சீக்கிரம் முடிவு பண்ணிடுங்க. ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் 19ஆம் தேதி. கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுருங்க. அப்புறம் மறக்காமல் கன்னியாகுமரி தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.